லட்சத்தீவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய கிளாஞ்சி அது எப்படி செய்யணும் பார்ப்போமா? கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு 1 டம்ளர் பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்து அரைச்சு, அது கூட 2 முட்டை சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நார்மலாக நம்ம எப்பயும் தேங்காய் பால் எடுப்போம்ல, அது மாதிரி தான். அது கூட ஏலக்காய் சேர்த்து தேங்காய் பால் எடுத்து நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சுக்கக்கூடிய பால், தேங்காய் பால் தான். நம்ம ஏறக்குறைய ஆப்பம் செய்கிற மாதிரி தான். அதில் முட்டை சேர்க்குறோம். இன்னொன்று நல்லா தண்ணியாக ஆப்பத்துக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லைங்களா? இதில் இது நல்லா தண்ணியாக இருக்கணுங்க. நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், ஊற்றும் போது இப்படி கரண்டியில் எடுத்து தான் ஊற்ற முடியும். அது தோசை மாதிரிலாம் செய்ய முடியாது. ஆனால் அப்படியே எடுத்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ சாஃப்டாக கையிலே எடுக்கலாம். நல்லா கையில் எடுத்தோம்னா உள்ளே எடுக்கிறதும் கையில் எடுக்கிறதும் தெரியாது, வாயில் போகிறதும் தெரியாதுங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். உங்கள் பாருங்கள், அது போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் தேவையான தேங்காய் பாலை ஊற்றிட்டு கொஞ்சம் பழம், நீங்கள் என்ன பழம்னாலும் சரி, வாழைப்பழம் நறுக்கி போட்டு அதோடு சேர்த்து சாப்பிட்டா உள்ளே போகிறதே தெரியாதுங்க.